இன்னொரு நடிகருக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நடிகர் குரூப் வந்து நம்மள அறியாமலே நம்மளுடைய எதிரிகளா மாறிடுவாங்க இல்லையா? ஸோ அத வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலே வந்து அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃபேன்ஸ் வந்து அஃபெண்ட் ஆகி அவங்க வந்து கழுவி ஊத்துறதா முழு வேலையா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்ட நம்ம வந்து அணுகும்போது ஒன்ஸ் அகைன் மறுபடியும் அந்த ஸ்டார்டம் இதெல்லாம் ஏன்னா அந்த ஸ்டார்டமே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். பட் அதை தாண்டி நம்ம என்னன்னா அந்த டைரக்டருடைய விஷனு சாங் சீக்வன்ஸ் அவர் கன்சீவ் பண்ணியிருக்காரு. அந்த கன்சீவ் பண்ணதை நம்ம டெலிவர் பண்றோமா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அது அந்த எமோஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணோமா அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டார் வேல்யூக்கு இப்போ இந்த எமோஷன் கரெக்டாக கன்வே ஆயிடுச்சு ரைட்டு ஓகே. ஸோ டியூனா ஓகே. ஆனால் இந்த ஸ்டார் டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டம்க்கு உண்டான விஷயத்தை நம்ம இதை எப்படி கொண்டு வரலாம், இந்த டியூனுக்கு எப்படி கொண்டு வரலாம், மேபி ஆர்கஸ்ட்ரேஷன் கிராண்டியர்ல நம்ம கொண்டு வரலாம், அந்த ஆங்கிள் நம்ம கொண்டு. ஸோ நான் மோஸ்ட்லி என்னன்னா இந்த ஸ்டார் வேல்யூ வந்து எங்க கொண்டு வருவோம்னா இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பவர்ல தான் அது கொண்டு வருவேன்.